ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த மாதிரி லாங் டைப் ஆஃப் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், இதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மந்த்? அதே மாதிரி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபேவரட் மந்த் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் 12 மந்த்ஸையுமே வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாங்காக வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இந்தியன் சிட்டிசனுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்குறதுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற 2 ஆன்சர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நான் டெலீட் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை 2 இடத்துல இருந்தும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஒரு லென்த்தான, அதாவது ஒரு 5 ஆர் 6 வேல்யூஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அது வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து கிரியேட் பண்ணி அதை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மந்த் எல்லாம் வேணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. அதில் அந்த 12 மந்த்ஸையுமே இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த செல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா அப்படிங்கிறதுக்கு போங்க. அதற்கப்புறமா இந்த டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே எனி வேல்யூ அப்படின்னு இருக்கும். இதில் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப் ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிட்டு இந்த ரேஞ்ச் ஃபுல்லாத்தையும் இப்படி ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே அந்த ரேஞ்ச் எல்லாம் ரெஃபர் ஆயிரும். இப்போ ஜஸ்ட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே உங்களுக்கு அந்த மந்த்துக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி ஆயிரும். இப்போது நீங்கள் இங்கே என்னென்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்லையும் உங்களுக்கு வேல்யூ வந்து அப்டேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை பிப்ரவரி அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2 வேல்யூ எஸ்ஆர் நோ மட்டுமே கொண்ட ஒரு ஸ்மால் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். இதற்கும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட்டை போயிட்டு கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ரொம்ப சுலபமாக டேரெக்டாகவே கிரியேட் பண்ணிட முடியும். டேட்டாக்கு கீழே போயிருங்க. அதே டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதுக்கு எஸ் ஆர் நோ தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ கமா கொடுத்துட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எஸ் கமா நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எஸ் ஆர் நோ வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எக்ஸலில் உங்களுக்கு தேவையான விதத்தில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் எக்ஸல் குறித்த நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.